ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பில் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப யோசிக்கிறதும் சரி, இல்லை அதை தவிர்த்து நம்ம வேறு எதுக்காவது யோசனை இல்லாமல் இருக்கிறதும் சரி, எதுவுமே நம்மளுக்கு சரியாக வருதா வரலையா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அதுக்கு அப்புறத்துலேருந்து நம்மளால் வேறு சில விஷயங்களில் நம்மளால் எதுக்குமே நம்ம இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறோமா செய்கிறோமா அப்படிங்கிறது நம்மளுக்கு இல்லாதப்போ நம்ம அதெல்லாம் கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்களா, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு இவங்களுக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டு ரொம்ப போட்டு குழப்பிட்டு இல்லாமல் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டான ஒரு விஷயத்தில் ஏற்றுக்கிட்டு போனோம்னாலே அதுவே நமக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயந்தான். அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டு தான். என்னால் இதுக்கு மேலே எதையும் சொல்லிட்டு இது பண்ணிகிட்டுலாம் இருக்க முடியலை. ஏன்னா எப்போதுமே மற்றவங்க நமக்காக ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் நம்மளால் எதுவும் சொல்லிக்க முடியாமல் இருக்கிறப்பையாக இருந்தாலும் அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் சரியாக இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான ஒரு விஷயமா இருக்கும். அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலைப்பா, நான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் உங்கள் முடிவை சரியாக எடுத்துக்கணும்ல. அப்படி எடுத்துக்கிட்டால் மட்டும்தானே எதாக இருந்தாலும் நமக்கு சரியான ஒரு இதில் இருக்கும். அப்படின்னோடனே அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். ஏன்னா எப்போதுமே மற்றவங்களுக்கு நம்ம எதுக்காக ஒரு சில விஷயங்களில் எடுத்துக்கிட்டு பேசிக்கிறோம், இல்லை அதெல்லாம் நம்மளால் பார்த்துக்க முடியுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஒரு சில விஷயங்களில் அவங்களுக்காக ப்ரூவ் பண்ணுறதுல ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம தகுந்த மாதிரி ஏற்றுக்கிட்டு தான் வாழ்க்கையில் போகிற மாதிரி இருக்குது. அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்களம்மா, ஆனால் நம்மளுக்கு எப்போ எந்த விஷயத்தில் எது தேவைப்படுதோ அதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்கிறதுக்கான ஒரு இதாக இருக்கணும்ல. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. அப்படின்னோடனே அதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாருங்கள். நம்ம பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா எப்போதுமே மற்றவங்களுக்கு நம்ம சரியாக இருக்கிறோம் சரியாக இல்லை அப்படிங்கிறத தாண்டி எதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும், எது நம்மளுக்கு கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை பார்த்துக்கணும். அது பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் எல்லாத்துக்குமே ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு ஏற்றுக்க முடியும். அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டு தான், கரெக்ட் இல்லாமல் இல்லை. எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் நம்மளுக்கு சரியான ஒரு இதை நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான இதாக இருக்கணும். அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்கள, ஆனால் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க நியாயங்களை நம்மளால் சரியான ஒரு இதை ஏற்றுக்கிறதுக்கான ஒரு பக்குவங்கிறது இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே செய்ய முடியும், பண்ண முடியும். அதை தாண்டி நம்ம எதுவும் செய்கிறதுக்கு பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இது இல்லை. அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டு தான். நீங்கள் போக போக உங்களுக்கு எல்லாமே சரியான ஒரு விஷயத்த நோக்கி போகுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும், பண்ணணும், செய்யணும். அப்படின்னோடனே கரெக்டு தான்மா, நான் இல்லைங்கள, நான் அதெல்லாம் எனக்கு இதுக்கு மட்டும் ஒரு சில விஷயங்களில் நம்ம ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் இருக்கிறதும் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே ஏற்றுக்கிறதுக்கான ஒரு பக்குவங்கிறது இருக்கும். அதை தாண்டி நம்ம யாரையும் எந்த விஷயத்துலையும் நம்பிக்கையாக இருக்க முடியாது. அப்படிங்கிறப்போ அதெல்லாம் தேவையில்லாததான் இருக்குது. அப்படின்னோடனே கரெக்டு தான், நான் இல்லைங்களா, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் நம்ம முடிவை எடுத்துகிட்டு போயிட்டுருக்க வேண்டியது தான். முடிவுகள் நம்மள்ட்ட தான் இருக்குது. அதை தாண்டி நம்ம யாரையும் ஈடுபடுத்துறதுக்கான இதுங்கிறது இல்லை. அப்படின்னோடனே அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் அதை பற்றி நினச்சிட்டு ஒன்றும் குழப்பிக்காதீங்க. எதாக இருந்தாலும் நம்ம ஓரளவு வாழ்க்கையில் கரெக்டாக நடந்துக்கிறோமா இல்லை அதெல்லாம் நம்மளுக்கு சரியாக வருதா என்னங்கிறத நம்ம தான் பார்த்துக்கணும்.